பிரைஸ் தி லார்ட். சின்ன வயசுல இருந்தே நம்ம எல்லாருக்குமே ஒரு குறிக்கோள் இருக்கும். நம்ம பெரியவங்கள ஆனப்புறம் என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிலருக்கு வந்து டாக்டர் ஆகணும், சிலருக்கு வக்கீல் ஆகணும், சிலருக்கு வந்து நான் பெரிய பேச்சாளர் ஆகணும், எழுத்தாளர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வந்து குறிக்கோள் வந்து மாறுபடும். ஒரு சிலருக்கு வந்து எந்த குறிக்கோளும் இல்லாம தன்னுடைய வாழ்க்கை போன பாதையிலே போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி போகணும்னு தெரியாது. அதனால மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அவங்க வழி நடந்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்குன்னு எந்த லட்சியமும் இருக்காது. ஆனா லட்சியத்தோட நடக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க என்னவா வரணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளை வச்சிருக்காங்க இல்லையா, அந்த குறிக்கோளை எல்லாருமே அடையிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா வந்து எல்லாருமே அடையிறது கிடையாது. ஒரு சிலர் மட்டும்தான் அவங்க குறிக்கோளை சரியான விதத்துல போய் அடையிறாங்க. இது ஏன்னு பார்த்தா சில நேரங்கள்ல அவங்களே அதுக்கு காரணமா இருப்பாங்க, சில நேரங்கள்ல அவங்கள சுத்தி இருக்கிற அவங்களோட குடும்பத்தார் அதற்கு காரணமா இருப்பாங்க, சில வேளைகள்ல அவங்களோட சூழ்நிலைகள் தான் அவங்கள அந்த லட்சியத்தை அடைய விடாம பண்ற ஒரு இதுவா இருக்கும். அது போல என்னோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் வந்து 10th படிக்கும்போது நான் என்ன நினைச்சேன், +1 +2ல அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பிகாம் படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட எய்ம் நான் அப்படி வச்சிருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா 10th முடிச்சதுக்கு அப்புறம் என்னை கட்டாயப்படுத்தி எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து என்னை சயின்ஸ் குரூப் எடுக்க வச்சாங்க. சரின்னு சயின்ஸ் குரூப் படிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி அட்லீஸ்ட் இன்ஜினியரிங்காவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் படிக்க போறேன்னு சொன்னேன். அந்த இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கும் யாரும் ஒத்துக்கல. சரி லாயருக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன், அதுக்கும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்படி எனக்கு வந்து சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாததுனால நான் என்ன நினைச்சேனோ அதை அந்த குறிக்கோளை என்னால் அடைய முடியல. மற்றவங்க எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை நான் ஏத்துக்கிட்டு அதை படிக்க ஆரம்பிச்சேன். அவங்க சொல்றதும் படிக்க முடியாம, நான் நினைச்சதும் படிக்க முடியாம, ஒரு சம்பந்தமே இல்லாம நான் ஒரு கோர்ஸை படிச்சு ஒரு டிகிரியை முடிச்சு வெளியில வந்தேன். ஆனாலும் ஒரு நல்ல இடத்துல நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. இப்போ என்னோட லைஃப்ல பார்த்தா ஒரு வெறுமை எனக்கு தோணுச்சு. என்னடா இது, இவ்வளவுதான் நம்மளோட லைஃபா? டெய்லி காலையில ஏஞ்சிக்கிறோம், வீட்டு வேலை செய்யறோம், ஆஃபீஸ்க்கு போறோம், ஆஃபீஸ்ல வேலை செய்யறோம், திரும்ப வீட்டுக்கு வரோம், திரும்ப வீட்டுல வேலை செய்யறோம், இதுதான் நம்மளோட லைஃபா? இப்படியே ரொட்டீனா செஞ்சுட்டு இருக்குமே, ஒரு மிஷினை போல இருக்கே லைஃப், இவ்வளவுதானா? நம்ம குறிக்கோள், நமக்குன்னு ஒரு நோக்கம் இல்லையா? இதுதான் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி ஒரு சலிப்பு வந்தது. அப்போதாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்துல வந்து நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்லி தன்னை எனக்கு அறிமுகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தாமே எனக்கு தன்னை அறிமுகப்படுத்தினார். இப்போ இத இன்னும் நல்லா விளக்கமா புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்ப்போமா? இப்போ யாரோ ஒரு சொந்தக்காரங்களோ இல்ல ஃப்ரெண்டோ உங்ககிட்ட அவங்க வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு உங்க ஃபேமிலியோட ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரின்னு சொல்லி உங்க ஃபேமிலியோட ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆவீங்க. அப்போ அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கலாம், அந்த ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அந்த இடத்துக்கு இது வரைக்கும் நீங்க போனது இல்லாம இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஒரு அட்ரஸ் உங்க கையில கொடுத்தா நீங்க எப்படி போவீங்க? சரி, இப்போ கரெக்டா கூகுள் மேப்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு, அது வந்து கரெக்டான பதிலா இருக்குது. விசாரிச்சு போகணும் அப்படின்னு சொன்னா அதுவும் கரெக்டு தான். ஏன்னா கூகுள் மேப்ன்றது இப்போதான் நமக்கு வந்தது. விசாரித்து போறது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வழக்கத்துல இருந்தது தான். ஏன்னா கூகுள் மேப் இதுக்கு முன்னாடி நமக்கு கிடையாது. இப்போதான் நமக்கு கூகுள் மேப் இருக்கு. நம்ம எந்த அட்ரஸ் போட்டாலும் கூகுள் மேப்ல வழி காட்டினோம், நம்ம ஈஸியா போயிடுவோம் அந்த இடத்துக்கு. ஆனா இப்போ வந்து விசாரிச்சுதான் போகணும்னு பாத்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு நம்ம பஸ்ல போகணுமோ ட்ரெயின்ல போகணுமோ தெரியாது. ஆனா பஸ்லயோ ட்ரெயின்லயோ போய் இறங்கிடுவோம். அந்த இடத்துல இறங்கிட்டு மறுபடியும் யார்கிட்டயாவது அட்ரஸ் கேட்டுதான் நம்ம அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும். ஏன்னா இறங்கின இடத்துலயே அவங்க வீடு இருக்க போறது கிடையாது, எப்படியும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் உள்ள போக வேண்டியது இருக்கும். அப்போ வந்து யார்கிட்டயா நம்ம மறுபடியும் அட்ரஸ் கேட்போம். அட்ரஸ் கேட்கிற போது நம்மளை வழி நடத்துகிற ஆள் வந்து சரியான விதத்துல நம்மளுக்கு அட்ரஸ் சொன்னாங்கன்னா நம்ம சரியான வழியில போய் அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ நம்மளுக்கு அட்ரஸ் சொல்றவங்க வந்து சரியா அட்ரஸ் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த வழியை தேடி தேடி அலைஞ்சிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துடுவோம். இப்படிதான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம போறோம்னா அந்த வழி நமக்கு புதுசா இருக்கும்போது நமக்கு யாராவது ஒருத்தருடைய துணை தேவைப்படுது. யாராவது நம்மளுக்கு வழிகாட்டுவாங்களா, இவங்க யாராவது வழிகாட்டுவாங்களான்னு அப்படி நமக்கு சரியான வழிகாட்டி ஒருத்தவங்க நமக்கு இருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா அந்த குறிக்கோளை அடைய முடியும். அந்த நேரத்துல நமக்கு சரியான வழிகாட்டி இல்லைன்னா நம்ம அடைய வேண்டிய குறிக்கோளை சரியான நேரத்துல நம்ம அடைய முடியாம போயிடுது.
இந்த மாதிரி எல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம கையிலேயே கூகுள் மேப்ன்ற ஒரு ஆப் இருக்கு. இப்போ கூகுள் மேப் என்ன சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஏன்னா இப்போ நம்ம கூகுள் மேப் இல்லைன்னா அங்கங்க போய் நின்று நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தர்கிட்டயும் அட்ரஸ் கேட்போம். இப்போ இந்த கூகுள் மேப் இருக்கிறதுனால நம்ம யார்கிட்டயும் போய் அட்ரஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கூகுள் மேப்ல அட்ரஸ் போட்டா அந்த எங்க நம்ம போனோமோ அந்த இடத்துக்கு அது சரியான வழியில கூட்டு போய் சேர்க்கும். மொழி தெரியாத இடத்துல கூட நம்ம சரியான இடத்துல எடுத்துட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆப் தான் கூகுள் மேப்ன்ற ஆப். எப்படி நம்ம வழி பயணத்துக்கு இந்த கூகுள் மேப் ரொம்ப அவசியமா இருக்குதோ, அதே போல நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு இயேசு கிறிஸ்துன்ற கூகுள் மேப் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறாரு. என்ன பாக்குறீங்க, என்னடா இயேசு கிறிஸ்துவ போய் கூகுள் மேப் அப்படின்னு சொல்றாங்களேன்னு பாக்குறீங்களா? ஏங்க சொல்லக்கூடாது? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தாவீது கர்த்தரை எப்படி எல்லாம் பாடுறாரு, என் கேடகம், என் கோட்டை, என் அரண் அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிக்கிறார் இல்லையா? அது போல இன்றைக்கு நம்ம காலகட்டத்துக்கு ஏற்ற போல கர்த்தரை கூகுள் மேப்னு சொல்றது தப்பு ஒண்ணும் இல்லையே. இப்போ அதை தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இப்போ என் வாழ்க்கையில சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால நான் என்ன நினைச்சது என்னால படிக்க முடியல, அந்த குறிக்கோளை என்னால போய் ரீச் பண்ண முடியல. ஏன்னா நான் போற வழி புதுசு, படிப்போ கல்லூரியோ வேலையோ எல்லாமே எனக்கு புதுசு. அதனால எனக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவையா இருந்தது. அதுக்கப்புறம் நான் விரும்பினதை என்னால் படிக்க முடியல. அதனால எனக்கு கிடைச்சத நான் விரும்பி படிக்க ஆரம்பிச்சேன். நான் அப்படி வெறுமையோடு இருக்கும்போது தான் கர்த்தர் என்னை நோக்கி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை எனக்கு கொடுத்தார். இப்போ கர்த்தரை நான் என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். தினமும் ஜெபிக்கிறேன், பாட்டு பாடுறேன், சர்ச்சுக்கு போறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா இந்த பாதையிலையும் ஏற்றம் இறக்கம், இன்பம் துன்பம், கண்ணீர் கவலை எல்லாமே இருக்கு. ஆனாலும் நான் எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு இருக்கேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் இந்த ஏற்றம் இறக்கம் துன்பம் இன்பம் கண்ணீர் கவலை எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை. ஏன்னா இப்போ எனக்கு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தை என்னை தேற்றி பலப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு என்னை நகர்ந்து போக செய்கிறது, ஒரு தைரியமான முடிவெடுக்க செய்கிறது. முன்னாடி நகர்ந்து போக எனக்கு கர்த்தருடைய வார்த்தை துணையாக இருக்கிறது. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஆஃபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இல்லையா? அப்போ எங்க ஆஃபீஸ் மும்பை பேஸ்ட் ஆஃபீஸ். அதுல வருஷம் வருஷம் ஆனுவல் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ணும்போது சில எம்ப்ளாயியை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு கொடுப்பாங்க. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கள் சென்னை ஆஃபீஸ்லேருந்து என்ன செலக்ட் பண்ணி அந்த அவார்டுக்கு மும்பைக்கு அனுப்புறதுக்கு சஜஸ்ட் பண்ணாரு எங்கள் பிரான்ச் மேனேஜர். அப்போது எனக்கு அவார்டு உறுதிப்படுத்திட்டாங்க. சரி, இப்போ மும்பை போனோம். மும்பை போகிறதுக்கான சார்ஜஸ் எல்லாமே எங்கள் ஆஃபீஸ்லேயே ஏற்றுக்குவாங்க. இப்போ எங்கள் பிரான்ச் மேனேஜர் ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு கேட்டார், மும்பைக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கியாமா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னேன். அப்போது இதான் ஃபஸ்ட் டைம்னா நான் என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் சாட்டர்டே ஈவினிங் நடக்குது. அன்னைக்கு நைட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும், மறுநாள் சண்டே. அதனால காலையில் ஒரு ஃப்ளைட் இருக்குது சென்னைக்கு, நான் அந்த ஃப்ளைட்டை புக் பண்ணல. ஈவினிங் ஒரு ஃப்ளைட் இருக்குது, அதில் புக் பண்ணுறேன். ஏன்னா நீ மும்பை இதான் ஃபஸ்ட் டைம் போகிறன்றதுனால அந்த ஊரை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு சண்டே தானே, ஊரை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நீ பொறுமையாக சென்னைக்கு வாமா அப்படின்னு சொன்னார். சரி, நானும் ஓகே சொல்லிட்டேன். இந்த மும்பை ட்ரிப்புக்கு நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்றா தான் போனோம். மும்பையில் அந்த ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. மறுநாள் சண்டே. சண்டேனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சர்ச். கரெக்ட். வாரம் வாரம் தவறாம சர்ச்சுக்கு போற கிறிஸ்தவர்களுக்கு சண்டேனா சர்ச்சு தான் ஞாபகத்து வரும் இல்லையா? அதே போல எங்களுக்கும் சர்ச்சுக்கு போகணுன்றது ஞாபகத்து வந்தது. சரி, உடனே இந்த மும்பையில நமக்கு எங்கேயும் சர்ச்சு தெரியாது, அதனால கூகுள் மேப்ல போட்டு எங்கேயாவது சர்ச் இருக்கான்னு தேடுவோம் சொல்லி அந்த சர்ச்சை தேடி அட்ரஸ் ஒன்று எடுத்தோம். சரி, கிடச்சிருச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சனிக்கிழமை நைட்டு நிம்மதியாக தூங்கணும். சண்டே மார்னிங் எழுந்துச்சு அந்த அட்ரஸை கூகுள் மேப்பில் போட்டோம். கூகுள் மேப்பில் போடும்போது அது டைம் எவ்வளோ நேரம் காட்டுச்சுன்னா, நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு 20 நிமிஷம் காட்டுச்சு. உடனே நான் என்ன சொன்னேன், ஏங்க இது மாதிரி 20 நிமிஷம் தான் காட்டுது இங்கேருந்து அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு, அதனால நம்ம மும்பைக்கு புதுசாக வந்திருக்கோம், நம்ம இங்கேருந்து நடந்து போனால் மும்பையை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். நடந்துகிட்டே இருக்கிறோம், ரொம்ப தூரம் நடக்கிறோம்.
நான் ஃபஸ்ட்டு நடக்கும்போது ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது நடக்கிறதுக்கு. ஆனால் டைம் ஆக ஆக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இது இவ்வளோ நேரம் நடக்கிறோம், நம்மளுக்கு வந்து அந்த டைமே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் போகலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போது கூகுள் மேப்பில் ஒரு இடத்துக்கு நம்ம அட்ரஸ் போடுறோன்னா அது வந்து எதை வச்சு அது டைம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்லேயோ பைக்லேயோ போனால் அந்த 20 நிமிஷம் அப்படி ஆகுது, அந்த கணக்கை வச்சு தான் அது சொல்லுது 20 நிமிஷம்ன்ட்டு. நாங்கள் அதை பற்றி தெரியாமல் நடந்து போனால் கூட 20 நிமிஷம் தான் ஆகும்னு நினச்சி நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் நடந்து போனால் ஒரு இடத்துக்கு அந்த 20 நிமிஷம் ஆகக்கூடிய இடத்துக்கு நடந்து போனால் எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 1.5 மணி நேரமாவது ஆகும். அப்படி நாங்கள் நடக்க ஆரம்பித்து நடந்துகிட்டே இருக்கோம், ரொம்ப தூரம் நடக்கிறோம். இதுலேருந்து என்ன தெரியுது, கூகுள் மேப்பை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு புரிதலோ ஒரு அறிவோ எங்களுக்கு இல்லைன்னு தெரியுது. ஏன்னா ஒருவேளை அது கூகுள் மேப் வந்து புதுசாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட் டைம் நாங்கள் அப்போ தான் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணியிருக்கலாம். அதனால எங்களுக்கு சரியாக தெரியல. நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். எப்படியோ நடக்க ஆரம்பிச்சாச்சு, நடந்துருவோம் சொல்லிட்டு நாங்களும் கிட்ட போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் காட்டுது, நாங்கள் போய் சேர வேண்டிய இடம் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். ஆனால் இப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மும்பையில் ஒரு மெயின் ரோட்டில் போய் நின்னோம். அந்த இடத்துலேருந்து சர்ச்சுக்கு கொஞ்சம் தூரம் தான். ஆனால் நாங்கள் சுற்றி 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 ஒரே இடத்த சுற்றி சுற்றி ஒரு 6-7 தடவை வந்திருப்போம். ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம், சப்வே போகிறோம், மார்க்கெட் போகிறோம், ஒரு குட்டி சந்தில் வரும், அங்கே ஒரு குப்பை மேடு இருக்குது. இப்படி சுற்றுறோம். எந்த பக்கம் போனாலும் சுற்றி சுற்றி இதே தெருவில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். 7-8 தடவை சுற்றிருப்போம். கடைசியாக அது ஒரு 1/2 மணி நேரம் சுற்றிருப்போம். கடைசியாக அந்த மெயின் ரோட்டில் மறுபடியும் வந்து நின்றுட்டு ஒரு திக்கற்றவர்களை போல், அந்த மும்பையில் ஒரு மொழி தெரியல, ஒன்றும் தெரியல, நம்ம பேசினாலும் அவங்களுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது, அவங்க பேசுறது நமக்கு சரியாக புரிய மாட்டேங்குது. இப்போ நின்றுட்டோம் அந்த இடத்துல, என்ன பண்ணுறது அடுத்ததுன்னு தெரியல. சரி அட்லீஸ்ட்டு நீங்கள் இருந்து கிளம்பிடலாம், சர்ச்சுக்கு போகலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நாங்கள் ஒரு மெயின் ரோட்டில் பஸ்ஸு போகிற ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். ஆப்போசிட் ரோட்டில் போயிட்டு தானே திருப்பி இப்படி போகணும்னு சொல்லிட்டு எதிர்க்க கிராஸ் பண்ணி போகணும். அந்த இடத்துல தான் அந்த சர்ச்சுக்கு போகிற வழி இருக்குது. இவ்வளோ நேரம் நாங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல போகாமல் வேற எங்கேயோ வழி தேடிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு எதிர்பக்கமாக தான் அதோட அட்ரஸ் இருக்குது. அப்புறமா தான் எங்களுக்கு விளங்குச்சு, நாங்கள் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு தாண்டினதுக்கு அப்புறம் தான், அதாவது 2 மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு எங்கே போகணுன்றத தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த சந்தில் போய் ஒரு 2-3 பேர்கிட்ட விசாரித்தோம். வழி சொன்னாங்க, நாங்கள் கரெக்டாக போயிட்டோம். அது வந்து ஒரு குவார்ட்டர்ஸ், ரயில்வே குவார்ட்டர்ஸ். லாஸ்ட்டாக போனால் ஒரு இடத்துல போய் நின்ன உடனே யுவர் டெஸ்டினேஷன் இஸ் ரீச் அப்படின்னு கூகுள் மேப் சொல்லிச்சு. இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் அந்த கூகுள் மேப் கிட்டேருந்து ஒரு பதில் வந்தது. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல சர்ச்செலாம் எதுவுமே இல்லை, ஒரு கார் ஷெட்டு மாதிரி ஒரு இதுதான் இருந்தது, ஷெட்டு தான் இருந்தது. இந்த இடத்துல இப்போ யாருமே இல்லை. என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே எங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான தெம்பு இல்லை, ரொம்ப டயர்டாயிட்டோம் 2 பேருமே. உடனே சரி மறுபடியும் ஃபோன் எடுத்து என்ன பண்ணலான்னு அந்த அட்ரஸை மறுபடியும் தேடுறோம். கூகுளில் தேடும்போது அந்த பாஸ்டரோட ஃபோன் நம்பர் அதில் இருந்தது. சரி இந்த ஃபோன் நம்பர் போகுமோ போகாதோ தெரியாது, இருந்தாலும் ஃபோன் பண்ணி பார்ப்போம்னு அந்த இடத்துல இருந்து ஃபோன் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக அந்த பாஸ்டரும் ஃபோன் எடுத்தார். நான் சொன்னேன், இந்த மாதிரி நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் பாஸ்டர், சர்ச்சுக்காக வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் இன்னைக்கு சர்ச் இல்லையான்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஐயோ சாரிம்மா, நாங்கள் வந்து வாரம் வாரம் சண்டே சர்வீஸ் அங்கெல்லாம் நடத்துறது கிடையாது, நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் ப்ரேயர் மீட்டிங் மட்டும்தான் அங்கே வைப்போம், சாரி அப்படின்னு சொன்னார். சரிங்க பாஸ்டர்னு சொல்லிட்டு நானும் ஃபோனை வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அங்கேயே உட்காந்துட்டோம் கொஞ்ச நேரம். இப்போ என்ன தெரியுது, இந்த கூகுள் மேப்பை பற்றின நம்மளுக்கு சரியான ஒரு அறிவு இல்லாததுனால, புரிதல் இல்லாததுனால இவ்வளோ தூரம் அலைஞ்சது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த அலைச்சலுக்கு நம்ம சரியான இடத்துல போய் சேர்ந்தோமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கே நம்ம போய் சேரல. நம்ம இவ்வளோ தூரம் நடந்தது, எனர்ஜி, டைமு எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல போய் அந்த சர்ச் அட்டன் பண்ணியிருந்தாலாவது ஒரு திருப்தி இருந்திருக்கும். இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம், இந்த சர்ச் இன்னைக்கு சர்வீஸ் அட்டன் பண்ணோம். இப்போ எப்படி கூகுள் மேப்பை குறித்த ஒரு சரியான புரிதலும் அறிவும் எங்களுக்கு இல்லாததுனால இப்படி சுற்றி சுற்றி வந்தோமோ, இதே போல தான் இயேசு கிறிஸ்துவ குறித்த சரியான அறிவு புரிதல் நமக்கு இல்லாததுனால நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்களில் நம்ம போக வேண்டிய வழியில் போகாமல் நம்ம எதோ பண்ணி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம் ஒரே இடத்த. ஆனால் அது நமக்கு புரியறதே இல்லை பல வேலைகளில். இதனால என்ன ஆகுது, டைம் வேஸ்ட்டு, நம்ம எனர்ஜி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட் ஆகுது. இப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து நம்ம கூடவே இருக்கிறாருன்னு நமக்கு தெரிஞ்சாலும், ஆனால் நமக்கு எல்லா சமயங்கள்லையும் அவர் உதவுவாருன்னு நம்ம அவரை முழுசுமாக நம்புறதே கிடையாது. எப்பவுமே நம்ம சுயபலத்தையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்பவுமே என்னால் முடியும், நான் செஞ்சிடுவேன், நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட சுயபலத்தை நம்பி 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 நம்ம ரொம்ப கெட்டு போகிறோம்.
இப்படிதான் நான் கூட என்னோட சுயபலத்தை அதிகமா நம்பினேன். நான் ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இல்லையா, அந்த ஆபீஸ் வேலை வந்து இந்த கொரோனா டைம்ல எனக்கு வேலை போயிடுச்சு. இதனால நான் என்ன நினைச்சேன், சரி இது வரைக்கும் 15 வருஷமா நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டோம், போதும், இதுக்கு மேல ஆபீஸ் போய் வேலை பார்க்க வேணாம், வீட்டுல இருந்தே நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி நானும் சில பிசினஸ்ங்களை பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொன்றும் பண்றேன், நம்மளுக்கு எனக்கு அதுல தோல்வி, ஒன்று பண்றேன் அது சரியா போல தோல்வி, திருப்பி இன்னொன்று ஆரம்பிக்கிறேன் சரியா போல தோல்வி, இப்படியே எனக்கு வந்து சில தோல்விகள் வந்துட்டே இருந்தது. ஆனா கர்த்தர் வந்து இதெல்லாம் என்னை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. ஆனாலும் அதெல்லாம் நான் காதுல வாங்கவே இல்லை. நான் என்னோட முயற்சியை நான் பண்றத முயற்சியை பண்ணிட்டே தான் இருந்தேன். அப்பதான் கடைசியா ஒரு பாஸ்டர் மூலமா எனக்கு ஒரு வார்த்தை வந்தது. நீ நீ இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கியோ அதெல்லாம் நிறுத்து. ஃபர்ஸ்ட் நீ அதெல்லாம் நிறுத்திட்டு என்னுடைய பாதத்துல உட்காந்து, என்னுடைய சமூகத்துல உட்காந்து நீ காத்திருந்தீனா நீ எங்க போகணும், எந்த வழியில போகணும்னு நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் என்னோட பேசினார். அப்போ இந்த வார்த்தை வந்த உடனே நான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு கர்த்தருடைய பாதத்துல அமர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இதுதான் எனக்கு ஒலிக்கிற கடைசி எச்சரிக்கை மணியை போல எனக்கு உணர்ந்தேன். இதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் என்னோட வேலையை நான் செஞ்சுட்டு இருந்தேன்னா கர்த்தர் நிச்சயமா என்னை ஒதுக்கி விடுவாருன்ட்டு நான் உணர்ந்ததுனால, சரி இப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை ஏத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் கர்த்தருடைய துணை இல்லாம, கர்த்தருடைய உதவி இல்லாம, கர்த்தருடைய கிருபை இல்லாம என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டேன். ஏன்னா நான் செய்யற வேலையெல்லாம் எனக்கு தோல்வியை தந்ததுனால, சரி அவர் சொல்றதை போல நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு டெய்லி என்னோட வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு தோணுச்சு. எங்க பாஸ்டர் அடிக்கடி ஒன்று சொல்லுவாரு, உனக்கு உன் வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் தேவைன்னு சொன்னா அது என்ன ஆசீர்வாதமோ அதுக்கேற்ற வசனத்தை நீ பைபிள்ல இருந்து எடுத்து அந்த வசனத்தை வச்சு நீ தினமும் ஜெபிச்சின்னா அதை கர்த்தர் உனக்கு நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது இப்போ யாராவது ஒருத்தர் வியாதியா இருந்தாங்கன்னா சுகத்துக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் நிறைய பைபிள்ல இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை வச்சு ஜெபிக்கணும். பொருளாதாரம் உங்களுக்கு தேவைன்னா பொருளாதாரத்துக்குரிய வசனங்கள் இதுல நிறைய இருக்கும். அந்த வசனங்களை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கடன் தொல்லையா இருந்ததுன்னா கடன் தொல்லைக்கு அதுக்கேற்ற போல வசனங்கள் இருக்கும், அதை வச்சு ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு என்ன தேவை, நான் எந்த வழியில போகணும், இப்போ நான் வந்து எந்த வழியில போகணும்னு தெரியாம நான் வந்து ஒரு திக்கற்றவளை போல நின்று கொண்டு இருக்கிறேன். நான் இப்ப எந்த வழியில போனா அது சரியா இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியணும். அதனால நான் வந்து கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து நான் எந்த வழியில போகணும்னு கேட்கறதுக்கு ஜெபிச்சேன். அப்பதான் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் படிச்சேன். இதுல சங்கீதக்காரன் என்ன சொல்றான், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். அப்படியே 8ஆம் வசனம் வந்தா பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் அப்படின்னு இருக்கு. 9ஆம் வசனத்துல சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார்னு இருக்கு. 11ஆம் வசனம் வந்தீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தமது வழியை போதிப்பார்னு இருக்கு. இதை வாசித்த உடனே எனக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. சூப்பர், இந்த அதிகாரத்தை வச்சு நம்ம தினமும் ஜெபிப்போம், இதுலதான் வழியை போதிக்கிறத பிடிச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதம் 25ஆவது அதிகாரத்தை வச்சு தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு வசனமா வாசிச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இப்படியே ஒரு 3 மாதம் 4 மாதம் ஜெபிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னாரு. இப்போ எனக்கு கர்த்தரிடத்துல இருந்து பதில் வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இவ்வளவு நாள் எனக்கு ஒரு பதிலும் வரல, நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு பதில் வந்தது. இதுல இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, நிச்சயமா கர்த்தர் எனக்கு ஒரு வழியை காட்டுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. இதுக்கப்புறம் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்பா நீங்க வழியை காட்டுவேன்னு சொன்னீங்க, எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதுதான் லூக்கா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எனக்கு வந்தது. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரே ஷாக்கு. சேச்சே, இந்த வசனம் நமக்காக இருக்காது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிற அந்த இதெல்லாம் நமக்கு கிடையாது, இது நமக்காக இருக்காது, இது நமக்குள்ளேயே தோன்ற ஒரு எண்ணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அது வசனத்துல இருந்து வேற பக்கமா திருப்பும் போது பிரசங்கின்னு சொல்லி ஒரு பெரிய போல்டான எழுத்துல நான் ஒரு இதுவை பார்த்தேன்.
பைபிளில். அதாங்க நம்ம பிரசங்கி அதிகாரம் தான் ஃபர்ஸ்ட் டைம் அதில் தான் நான் பார்க்குறேன். அந்த பிரசங்கின்னு பார்க்கும்போது இவ்வளோ நாள் அந்த பிரசங்கின்னு பார்க்கும்போதும் இன்னைக்கு பார்க்கும்போதும் என்னை கர்த்தர் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதே எனக்கு புரிந்தது. கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரு. என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஒரு கூட்டத்தில் நின்று பேசுகிற அளவுக்கு திறமை எனக்கு கிடையாது. என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். என்னை பற்றி எனக்கு தெரியும் போது கர்த்தருக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். என்ன எப்படி இதுக்கு தேர்ந்தெடுப்பாரு, இதெல்லாம் ஒரு மன பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கும் போது, இல்லை கர்த்தர் தான் உன்னை இதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காருன்ட்டு மறுபடியும் கர்த்தர் என்னோடு பேசினார். அப்போதான் சரி, நம்ம ஏன் நம்மளோட சுயபலத்தை நம்பணும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் ஒருத்தரை அழைக்கிறாருன்னா நிச்சயமா அவர் வழி நடத்துவாருன்ட்டு நான் சரி என் மனசு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து சரி என்னுடைய வழியையும் கர்த்தருக்கு ஒப்புவித்தேன். அப்போதான் கர்த்தர் என்னை வழி நடத்த ஆரம்பித்தார். இதுவரையிலும் கர்த்தர் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனா நான் என்னோட வழியை எப்படி எதிர்பார்த்தேன் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல நான் வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ வாரம் சனிக்கிழமைனா ஆஃபீஸ்ல மீட்டிங் வைப்பாங்க. அந்த மீட்டிங்ல ஒவ்வொருத்தரும் ஏஞ்சி வந்து கூட்டத்துக்கு முன்னாடி நின்று பேசணும். அப்போ எல்லாரும் பேசணும் போது எனக்கும் அந்த டேர்ன் வரும், நீயும் பேசணும்னு சொல்லுவாங்க. நான் இல்லை பேச மாட்டேன், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா என்னை எங்க மேனேஜர் விடவே மாட்டார், நீ பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்துவாரு. என்னை போலவே 4 பேர் சொல்லுவாங்க, ஆனா அவங்களெல்லாம் விட்டுடுவாங்க. ஆனா நான் மட்டும் பேச முடியாதுன்னு சொன்னா இல்லை நிச்சயமா நீ பேசிதான் ஆகணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி பேச வைப்பாங்க. சரி நானும் பேச ஆரம்பிச்சேன். எனக்கு ஒன்றும் பேச தெரியாது. அதனால பைபிள்ல இருக்க சின்ன சின்ன கதைகளை சொல்லிட்டு நான் ஓடி போயிடுவேன். அதே போல டெய்லி பேச வைக்க ஆரம்பிச்சாங்க. அது டெய்லி பேசுறது என்னன்னா, நம்ம வேலை செய்யறத என்ன பிளான் பண்ணி வேலை செய்ய போறோம் இன்னைக்கு அப்படின்றத பேச வச்சாங்க. டெய்லி காலையில ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை செய்யணும், அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் பிளேஸ்லாம் கூப்பிட்டு போய் என்னை பேச வச்சாங்க. இப்படி நான் ரொம்ப ட்ரெயின் ஆயிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன நினைச்சேன், கர்த்தர் இந்த வேலையில என்னை ரொம்ப உயரத்துல கொண்டு போக போறாரு போல, அதனாலதான் எனக்கு இந்த அளவுக்கு பயிற்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க வேலையில தான் எனக்கு வேலை போச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், என்னப்பா இவ்வளோ இந்த அளவுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்க, எல்லா வேலையும் கத்துக்க வச்சீங்க, நல்லா பேச வச்சீங்க, இவ்வளோ செஞ்சுட்டு இருக்கிற வேலையில எனக்கு வேலை போச்சு, எதுக்கு இதெல்லாம் இந்த வழியிலலாம் என்னை நடத்துனீங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்வி கேட்கும்போது எனக்கு அப்போ அந்த கேள்விக்கு விடை கிடைக்கல. 1.5 வருஷம் கழிச்சுதான் அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சது. ஏன்னா அவருடைய ஊழியத்துக்கு, அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு என்னை அழைச்சிருக்கிறாரு. அதுக்கான ட்ரைனிங் தான் எனக்கு ஆபீஸ்லயே கொடுத்துருக்கிறாருன்னு எனக்கு தெரிய வந்தது. நான் நினைச்சது உலகபூர்வமான காரியத்துல என்னை உயர்த்த போறார் கர்த்தர்ன்னு நினைச்சேன். ஆனா கர்த்தர் என்னை ஆவிக்குரிய ரீதியில உயர்த்தி கொண்டு இருக்கிறாருன்னு அதுக்கப்புறம் தான் விளங்குச்சு. கர்த்தர் நல்லவர். கூகுள் மேப்ல சில சமயங்கள்ல நம்ம அட்ரஸ் போட்டுட்டு போனா கூட நம்ம பல வேலைகள்ல ஒரு முட்டு சந்தில போய் நின்றுடுவோம். அதுக்கப்புறம் எந்த வழியும் இருக்காது, இதுக்கப்புறம் எந்த வழியில போறதுன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவோம், நம்ம திரும்பி வந்துடுவோம். ஆனா நம்முடைய கர்த்தர் வழி நடத்தினார்னா அது முட்டு சந்தாவே இருந்தாலும், வழியே இல்லாத இடத்துல நம்ம போய் நின்னாலும் அந்த இடத்துல ஒரு புதிய வழியை உண்டாக்குகிறவர் தான் நம்மளுடைய கர்த்தர். நம்ம இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி கர்த்தர் கூட்டிட்டு வராரு. அப்போ ஒரு இடத்துல பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த எகிப்தின் பார்வோன் சேனை வந்து இஸ்ரவேல் மக்களை சூழ்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க எப்படி போறதுன்னு தெரியாம தவிக்கும் போது, இந்த பக்கம் எல்லா பக்கமும் நம்மளை சூழ்ந்துட்டாங்களே, நம்ம எப்படி போய் தப்பிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ரொம்ப பயந்துட்டு எல்லாரும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. டென்ஷன் ஆகி மோசேவை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா எங்களை வனாந்திரத்துல கூட்டிட்டு வந்து சாக வைக்க பார்த்த அப்படின்னு சொல்லி மோசேவை திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மோசே என்ன செய்யறாரு, கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்றாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு, என்னப்பா நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க, உன்கிட்ட ஒண்ணு இருக்கே, அந்த கோலை எடு, சமுத்திரத்தின் முன்பாக நீட்டு, 2ஆ விளக்கும், நடுவுல வெட்டாந்தரையில நடந்து போ அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. உடனே மோசேவும் அதே போல செய்யறான். கோலை எடுத்து சமுத்திரத்தின் முன்பாக நீட்டி அந்த வெட்டாந்தரையில எல்லாரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்வோன் சேனையும் அவங்களை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக தேவ தூதனும் மேக ஸ்தம்பமும் போயிட்டு இருந்தது. அந்த மேக ஸ்தம்பமும் தேவ தூதனும் என்ன பண்ணாங்க, இஸ்ரவேலர் மக்களுக்கு பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எகிப்தின் சேனைக்கு முன்பாகவும் இஸ்ரவேலர் மக்களுக்கு பின்பாகவும் 2 சேனையும் சேராதபடிக்கு நடுவுல போயிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களால நம்மளோட இஸ்ரவேல் மக்களை தொடவே முடியல, அவங்கள தொடக்கூட முடியாதபடிக்கு அந்த மேகஸ்தம்பம் இவங்களை மறைச்சிட்டு இருக்கு.
இரவெல்லாம் கடக்குறாங்க. இந்த மேகஸ்தம்பம் எகிப்தின் ஜனங்களுக்கு வந்து இருளா இருந்ததுதான். அவங்களுக்கு வந்து ஒரு மேகமூட்டத்தை போல வெளிச்சம் இல்லாம அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு அதுவே வந்து வெளிச்சத்தை பெரிய வெளிச்சமா இருந்தது. அந்த வெளிச்சத்துல அவங்க கடந்து போறாங்க. எகிப்துக்கு அது இருளா இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஏன் கர்த்தர் இவங்களை உள்ள வர அனுமதிக்கிறாரு? அவங்கள ஸ்டார்டிங்லேயே ஸ்டாப் பண்ணிருக்க முடியும் கர்த்தரால. ஏன் உள்ள வர அனுமதிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள மொத்தமா நடுக்கடல்ல வர வச்சு அவங்கள என்ன பண்றாரு, மொத்த சேனையும் அந்த இடத்துல மூழ்கடிக்கிறாரு. அவங்க இஸ்ரவேல் மக்கள் அழகா அந்த இடத்துல இருந்து வெளியில வராங்க. எகிப்தின் ஜனங்கள் அந்த இடத்துல மூழ்கடிக்கப்படுகிறார்கள். இப்படி கர்த்தரோட வழியில நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம்னா, கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம அவரோட வழியில நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நமக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாலும் நம்ம அவங்கள பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு முன்பாக இருக்கிற அந்த வெளிச்சத்தை பார்த்து போக நம்ம கடமைப்பட்டவர்களா இருக்கும். நமக்கு முன்பாக இருக்கிற வார்த்தையை பார்த்து நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம்னா, பின்னாடி வர சத்துருக்களை மூழ்கடிக்க பண்ணுகிறவர் கர்த்தரா இருக்கிறார். ஏன்னா நமக்கு பின்னாடி கர்த்தர் நின்றுட்டு இருக்கார். நம்ம சத்துருக்களை அவர் மூழ்கடிக்க பண்ணுவார். எகிப்தின் சேனையை எப்படி மூழ்கடிச்சாரோ அந்த நமக்கு பின்னாடி வர சத்ருவையும் கர்த்தர் மூழ்கடிப்பார். ஏன்னா நம்ம அந்த வழியில போகும்போது, கர்த்தருடைய வழியில போகும்போது நமக்கு வெற்றி நிச்சயம், நம்ம உயர்ந்து வருவோம் அப்படின்னு சத்ருவுக்கு நல்லா தெரியும். அதனால பலரை நமக்கு விரோதமா எழுப்புவோம். அந்த விரோதங்களை கண்டு நாம பயப்படாம முன்னேறி கொண்டே கர்த்தருடைய வழியில போயிட்டு இருக்கும் போது பின்னாடி கர்த்தர் அவர்களை முறியடிக்க வல்லவராய் இருக்கிறார். கூகுள் மேப்ன்றது ஒரு அருமையான விஷயம், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். நிறைய பேர் அந்த கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி தான் பல இடங்களுக்கு தைரியமா போயிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கூகுள் மேப்பை கர்த்தர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அறிமுகப்படுத்திட்டார். அது என்னன்னு பார்ப்போமா? யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இப்போ இவங்களை அந்த வனாந்திரத்துல வழி நடத்தினது யாரு? மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம்ன்ற 2 கூகுள் மேப். அவங்கள பகல்ல ஒரு மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தி கொண்டு போச்சு. இப்போ இவங்க வந்து வழியில வந்து இங்க வழி தெரியல அங்க வழி தெரியலன்னு எங்கேயாச்சும் நின்னாங்களா? இல்ல. கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளை முழுவதுமா ஒப்பு கொடுக்கும் போது அவர் நமக்கு முன்பாக அவருடைய தூதனை அனுப்பி நம்ம எந்த வழியில போகணுமோ அந்த வழியை கரெக்டா காட்டி நம்மளை கூட்டிட்டு போவாரு. அது வனாந்திரமான வழி. எந்த வழியில போனா கானான் தேசம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களுக்கு தெரியாது. அதனால கர்த்தர் ஒரு தூதனை அவர்களுக்கு முன்பாக அனுப்புகிறார். அதாவது மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும். இப்படி 40 வருட காலம் அவர்கள் நடந்து போய் இந்த கானான் தேசத்தை அடைகிறார்கள். இப்போ கர்த்தர் இந்த அக்னி ஸ்தம்பத்தையும் இந்த மேகஸ்தம்பத்தையும் அனுப்பாமல் இருந்திருந்தால் இவர்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிய வேண்டியதுதான். எப்படின்னா, இந்த ஆகார் பாத்தீங்களா, ஆபிரகாமுடைய 2வது மனைவி ஆகாரை வந்து துரத்தி விடும்போது அவ எங்க போய் அலைஞ்சிட்டு இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இப்போ ஆகார அனுப்பி விடுறான், அவ மகனோட கூட அனுப்பி விட்டுட்டான். இவ வனாந்திரத்துல பெயர் சபாவின் வனாந்திரத்துல போய் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாள். ஏன்னா அவளுக்கு வழி தெரியல, எந்த பக்கம் போனா ஊர் வரும்னு தெரியல. ரொம்ப நாளா நடந்திருப்பா போல. அவ எடுத்துட்டு போன அப்பமும் தீர்ந்து போச்சு, தண்ணீரும் தீர்ந்து போச்சு. நடந்து நடந்து அவளுக்கு டயர்ட் ஆயிட்டு அந்த இடத்துல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா. எங்க போறதுன்னு வழி தெரியல. இப்ப அந்த பிள்ளை கூட தண்ணி கூட இல்லாம ரொம்ப டயர்ட் ஆகி ஒரு இடத்துல படுத்துட்டான். இதுக்கப்புறம் இந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆகார் அங்கிருந்து ஓடி போறா. அந்த இடத்துல கர்த்தர் அவளை கூப்பிடுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு கர்த்தர் ஆகாரை பார்த்து கூறுகிறார். நீ இந்த இடத்துல பயப்படாத, நான் உனக்கு ஒரு வழியை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவளுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை கூறுகிறார். அவளை திடப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் அவளுடைய கண்களை திறக்கிறார். அவள் கண்கள் திறக்கப்பட்டவுடன் அவள் எழுந்து கர்த்தருடைய வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் தான் அவள் தெம்பாகிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு புதிய வழியை காட்டுகிறார். அந்த வழியிலே அவள் கரெக்டா போறா. இப்ப வனாந்திரத்துல மட்டும் இல்ல, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம திக்கு திசை தெரியாம அலைந்து கொண்டிருக்கும் போது
கர்த்தரே நமக்கு வழியை காட்டுகிறவரா இருக்கிறார். அவரிடத்துல அப்பா நான் எந்த வழியில போகணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வார்த்தையை கேட்கும் போது அவருடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தி வழி நடத்துகிறதா இருக்கிறது. இப்போ ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு ஒரு வரன் பார்க்கறான், அதாவது திருமணம் செய்யணும்னு முடிவு பண்றான். அப்போ அவனுடைய மூத்த ஊழியக்காரனை கூப்பிட்டு என் பையனுக்கு ஒரு பெண் பார்க்கணும், அது இந்த கானான் தேசத்துல இருந்து எந்த பெண்ணையும் நீ திருமணம் செஞ்சு வைக்க கூடாது, என்னுடைய ஊருக்கு போய் அந்த இடத்துல என் சகோதரனுடைய மகளை தான் என் பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கேட்கிறாரு. அப்போ அந்த ஊழியக்காரன் கேட்கிறான், நான் போய் கூப்பிடும் போது அந்த பெண் வரமாட்டேன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்ப இவன் சொல்லுவான், நீ போ, உனக்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவாரு, அதனால நீ போகிற காரியம் உனக்கு வாய்க்கும், அதனால நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நீ போ. அப்படியே அவங்க வேணான்னு சொல்லிட்டா மறுபடியும் என் பையனை மட்டும் என்னோட தேசத்துக்கு கூட்டிட்டு போவாத சரின்ட்டு அந்த ஊழியக்காரனும் கிளம்பி போறான். எங்க போறான்? ஆபிரகாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஊருக்கு பதான் அராமுக்கு போறான். இப்ப அவன் பதான் அராம் வரைக்கும் போயிட்டான். பதான் அராம்ல ஒரு தண்ணீர் துறவு இருக்கு. இப்ப அந்த தண்ணீர் துறவு கிட்ட நிக்கிறான். இவனுக்கு அந்த பெண்ணையும் தெரியாது, அந்த வீட்டுல உள்ள யாரையும் தெரியாது. இப்ப எப்படி அந்த வீட்டுக்கு போகணுன்ற வழியும் அவனுக்கு தெரியாது. அதனால அந்த இடத்துல நின்று அவன் என்ன ஜெபிக்கிறான் கர்த்தர் இடத்துல, இப்போ இந்த தண்ணீர் துறவுக்கு பெண்கள் தண்ணி எடுக்க வருவாங்க, நான் போய் எந்த பெண் கிட்ட தண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறனோ அந்த பெண் நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம உன் ஒட்டங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்றாளோ அந்த பெண் தான் என் எஜமானுக்கு மனைவியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இடத்துல விண்ணப்பம் பண்றான். அதே போல அந்த சமயத்துல ரெபேக்கால் அங்க தண்ணி எடுக்க வரா. அவ தண்ணி எடுக்கிறத பார்த்துட்டு இவன் போயிட்டு அந்த பெண் கிட்ட எனக்கு குடிக்க தண்ணி வேணும் அப்படின்னு கேட்பான். அவளும் சரி குடிங்க அப்படின்ட்டு அவளோட அவனுக்கு கொடுக்குறா. கொடுத்துட்டு உன்னோட ஒட்டகங்களுக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒட்டகங்களுக்கும் தண்ணி எடுத்துட்டு கொடுப்பான். இவனுக்கு ஒரே ஆச்சரியமாயிட்டு கர்த்தர் அந்த இடத்துல ஸ்தோத்தரிக்கிறான். ஸ்தோத்தரிச்சுட்டு அப்புறம் உங்க அப்பா அம்மா யாரு அவன் விசாரிக்கும் போது ஆபிரகாம் சொன்ன அதே தகவல்களை இந்த பெண்ணும் சொல்றா. இன்னும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. இப்போ என்ன சொன்ன ஆபிரகாம், கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் அப்படின்னு சொன்னது இந்த இடத்துல எவ்வளவு சரியா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் அவங்க வீட்டுல போய் சொல்றா. அதுக்கேத்த மாதிரி அவங்க வீட்லயும் எல்லாரும் இவனை வர வச்சு வீட்லயும் தங்க வச்சு அவனுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. இவனை சொல்றான் எப்படியெல்லாம் அவன் வந்தான் அப்படின்ற கதையை முழுசவும் இவங்க கிட்ட சொல்றான். அவங்களும் அவங்க பெண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. இப்போ இந்த பெண் எங்கேயோ பிறந்த இந்த ரெபேக்கால் அந்த ஈசாக்கை போய் சேரணுன்றது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறபடினால வழியே தெரியாத ஒரு ஊழியக்காரன் இங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அந்த வழிகளை அவர் உண்டு பண்ணுகிறார். அந்த இடத்துல அப்போ ரெபேக்கா வரணுன்றது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இவன் போய் அவகிட்ட தண்ணி கேட்கணுன்றது தேவனுடைய சித்தமா இருக்குது. ஏன்னா இந்த ரெபேக்கால் அந்த ஈசாக்கின் மனைவியாகும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல வழியை திறக்கிறார். அவருடைய சித்தம் நிறைவேறணும்னு சொன்னா கர்த்தர் அவருடைய வழிகளை நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் தானாகவே தம்முடைய வழிகளை திறந்து உங்களுக்கு வழி காட்டுவார். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை ஒரு வனாந்திரத்துக்கு அனுப்புறான். எங்கன்னா அவங்க அண்ணன்கள்லாம் ஆடு மேய்க்க போய்க்கிறாங்க. அவங்க கரெக்டா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்களா, ஆடெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரபடியா யோசேப்பை அனுப்புறாரு. யோசேப்பும் அவங்க அப்பா கிட்ட சரின்னு சொல்லிட்டு போய் எப்பவுமே ஆடு மேய்க்கிற இடத்துல போயிட்டு அவன் சீக்கிரமுக்கு போய் தேடிட்டு இருக்கான். அந்த இடத்துல பார்த்தா அவங்க அண்ணன்க யாருமே இல்லை. இவன் அங்கேயே அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு வேற வழி தெரியல. அவன் வழி தப்பி திரிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். அவன் அந்த இடத்துல வழி தெரியாம எந்த பக்கம் அவங்க போனாங்கன்னு தெரியாம வழி தவறி போய் சுத்திட்டு இருக்கான் அந்த இடத்துல. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு மனிதனை அவனுக்காக அனுப்புகிறார். அந்த ஆள் இந்த யோசேப்பு கிட்ட கேட்கிறாரு, ஏன்பா இங்க சுத்திட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அவன் விவரத்தை சொல்றான். உடனே அவர் என்ன சொல்றாரு, ஆமா இங்கதான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, இப்பதான் தோத்தானுக்கு போவோம்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருந்ததா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே யோசேப்பு தோத்தானுக்கு போறாரு. தோத்தான்ல தான் அவங்களோட அண்ணன்கள்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அண்ணன்களுக்கு யோசேப்பை கண்டா ஒரு பொறாமை. ஏன்னா அவனுக்குன்னு ஒரு தரிசனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த தரிசனத்துல யோசேப்பை ஒரு உயரத்துல வச்சிருக்கிறபடியான ஒரு தரிசனம் யோசேப்புக்கு இருக்கு. அந்த தரிசனம் இவங்களுக்கு நிறைவேறக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம். இவன் இந்த ஊர்ல இருந்தாதானே அந்த தரிசனம் நிறைவேறும், இவனை இங்கிருந்து வேற எங்கேயும் அனுப்பிச்சு விட்டுட்டா எப்படி அந்த தரிசனம் நிறைவேறும், நம்ம பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன்களா சேர்ந்து யோசேப்பை இஸ்மவேலர்களுக்கு வித்துடுறாங்க. இப்ப பாருங்களேன்,
யோசிப்பு அங்க வழி தப்பி திரிஞ்சிட்டே இருந்திருந்தா கூட அவன் திரும்பவும் வீட்டுக்கு போயிருப்பான். அண்ணங்க எங்கன்னு தெரியாம காணாம திரும்ப வீட்டுக்கு போயிருப்பான். ஆனா அவன் திரும்ப வீட்டுக்கு போயிருந்தா கர்த்தருடைய பெரிதான சித்தம் நிறைவேறாமல் போயிருக்கும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணுன்றதுக்காகவே அந்த இடத்துல கர்த்தர் ஒரு மனிதனை அனுப்பி அவங்க எங்க போயிருக்கிறாங்கன்னு ஒரு சரியான வழியை காமிச்சு அவன் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருந்து அவங்க அண்ணன்க எந்த தரிசனம் நிறைவேறக்கூடாதுன்னு அவனை வேற ஊருக்கு அனுப்பிச்சு வச்சாங்களோ அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் அங்க அனுப்புனாருன்ட்டு கர்த்தருடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேறுச்சு. அந்த இடத்துல எதுக்காக அனுப்புறாரு? அவருடைய தரிசனம் நிறைவேறும். அவனை எதுக்காக அங்க அப்பா அம்மா இல்ல, அண்ணன் தம்பிங்க இல்ல, தன் சொந்த ஊர் இல்ல, தன் இனம் இல்லை, யாருமே இல்லாத ஒரு தனிமையான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் ஒரு சிறை இருப்புல அவன் போய் கடைசியாக சிக்கி கொண்டு பல வருடம் தனிமையில இருக்கிறான். இப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நமக்கு ஒரு தனிமையான சூழ்நிலையை கர்த்தர் கொடுப்பாரானால் நீங்க அதை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில தனிமையை கொடுக்குறாரு, உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் உங்களை விட்டு ஒதுக்கி வைக்கிறாரு அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு நீங்க அதிகமா தேவைப்படுறீங்கன்னு அர்த்தம். அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு உங்களை அதிகமா அவர் பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம். இந்த சமயத்துல சோர்ந்து போய் ஐயோ அவங்க இல்லையே இவங்க இல்லையே அப்படின்னு நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாம கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார், அவர் கூட இன்னும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணதான் என்னை அழைச்சிருக்கிறாரு, அப்போதான் அவருடைய வழி எனக்கு தெரியும், அவர் என்ன சித்தம் எனக்கு வச்சிருக்கிறாருன்னு தெரியும்ட்டு இன்னும் அதிகமா அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற தரிசனத்தை நமக்கு காண்பிப்பார். ஏற்கனவே உங்களுக்கு தரிசனம் இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னும் அதிகமா அவரிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த தரிசனத்தை எப்படி அடையிறதுன்னு கர்த்தர் உங்களுக்கு வழியை காட்டுவார். இப்ப யோசிப்போம், அந்த தனிமையில அவன் கர்த்தரை விட்டு விலகிட்டானா? இல்ல, அவன் கர்த்தரையே நினைச்சு கர்த்தரோடவே அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். கர்த்தர்கிட்ட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றான். அவன் அப்பா அம்மா கூட அண்ணங்க கூட எல்லாம் இருந்திருந்தா அந்த அளவுக்கு அவன் கர்த்தரோடு கூட ஒன்றி இருப்பானான்னு தெரியல. ஆனா இப்ப தனிமையில இருக்கிறதுனால இன்னும் அதிகமா கர்த்தரை தேடுகிறான், இன்னும் அதிகமாய் கர்த்தரோட தரிசனத்தை அவன் வாஞ்சிக்கிறான். அவன் அந்த மாதிரி நினைக்கும் போது கர்த்தர் சரியான நேரத்துல சரியான இடத்துல எடுத்துன்னு போய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். இப்படி யோசேப்பு அந்த இடத்துல வழி தெரியாம திரும்பி போயிருந்தா அவனுக்கு கர்த்தர் வச்சிருந்த திட்டத்தை அவனால போய் அடைஞ்சிருக்க முடியாது. அவன் கரெக்டான வழியில போனதுனாலதான் கர்த்தருடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறினது. அந்த திட்டம் சாதாரண திட்டம் இல்ல, பல தேசங்களில் உள்ள மக்களை போஷிக்கிற பெரிதான கிருபை அவனிடத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த கூகுள் மேப்ல இன்னொரு விஷயம் இருக்குங்க. இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து போற இடத்துக்கு அட்ரஸ் போடும்போது அதுல ஒரு டைம் காட்டும், 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம் அந்த டைம் காட்டும். இந்த டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ற இடத்துல இருந்து போய் சேர்ற இடம் வரைக்கும் அது எவ்வளவு டைம் ஆகுதுன்னு காட்டும் இல்லையா? இப்போ அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட முடியுமா? அரை மணி நேரத்திலேயே நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால போக முடியுமா? நிச்சயமா போக முடியாது. 1 மணி நேரம்னா சரியா அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் 1 மணி நேரத்துல தான் அந்த இடத்த போய் ரீச் ஆக முடியும். சில நேரங்கள்ல 1 மணி நேரம்ன்றது கொஞ்சம் லேட்டா கூட ஆகலாம், 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டா கூட ஆகலாமா கட்டி அதுக்கு முன்னாடியே நம்ம போகணும்னு நினைச்சா முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா வழியில டிராபிக் ஜாம்லாம் இருக்கும், அதனால லேட் ஆகலாம். ஆனா 1 மணி நேரம் போக வேண்டிய இடத்துல அரை மணி நேரத்துல போக முடியும்னா கேட்டா முடியவே முடியாது. சில சமயங்கள்ல நம்ம போக வேண்டிய வழியில இருந்து வழி மாறி போயிட்டோம்னா கூட லேட்டா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு தடவை இப்படிதான் நாங்க ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த கூகுள் மேப் 1 மணி நேரம் தான் காட்டுச்சு. அதுபடி நாங்க போயிட்டே தான் இருக்கிறோம். ஆனா ஒரு இடத்துல ஒரு சின்ன சந்து திரும்புறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். அந்த கூகுள் மேப்பை சரியா கவனிக்காம அதை மிஸ் பண்ணிட்டோம். அது மிஸ் பண்ணதுனால 1 மணி நேரத்துல போக வேண்டிய இடத்துக்கு வேற எங்கேயோ வழி தவறி போய் ரொம்ப நேரம் சுத்தி மறுபடியும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட ஆச்சு எங்களுக்கு அந்த இடத்துக்கு சேருது. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையும் இப்படிதாங்க. நம்ம சரியான வழியில போயிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு. நம்ம சரியான வழியில போனோம்னா அந்த டைம்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடியே அதை பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏற்ற காலத்துல உங்களுக்கு தர வேண்டியதை தருங்கள் தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே நான் தந்துடுவேன் அப்படின்னு நம்மளுடைய சித்தத்தின்படி அவர் தருகிறவர் அல்ல. ஆனா நமக்கு தேவையானதை தந்துட்டே தான் இருப்பாரு. ஆனா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கு ஏற்ற காலம் வச்சிருப்பாரு. அந்த ஏற்ற காலம் வர வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருந்துதான் அதை பெற்றுக்கொள்ளணும். 1 மணி நேரம் அதுக்கு இருக்குன்னா அந்த 1 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி தான் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும். ஆனா சில சமயங்கள்ல இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஏன்னா நம்ம வழி தவறி வழி மாறி அங்க எங்க திசை தெரியாம திரியறதுனால நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் லேட் ஆகுது.
நம்ம சரியான வழியில போகும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஈஸியா அந்த டைம்ல ஏற்ற வேலையில நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கூகுள் மேப்ல நம்ம போட வேண்டிய அட்ரஸை தப்பா போட்டுட்டாலும் சில சமயங்கள்ல நம்ம வழி மாறி போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரே பேர், ஸ்ட்ரீட் நேம், அதாவது தெரு பேர் வந்து பல ஏரியால இருக்கும். அந்த தெரு பேரை மட்டும் நம்ம பார்த்துட்டு அந்த அட்ரஸை வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா வழி மாறி எங்கேயோ போயிடுவோம். நம்ம தெற்கு பக்கமா போக வேண்டியது வடக்கு பக்கமா போயிடுவோம். ஒரே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம போயிடுவோம். அதனால ஸ்ட்ரீட் பேர் மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி வர ஏரியா அட்ரஸையும் நம்ம கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணும்போது தான் நம்ம கரெக்டான அட்ரஸ்க்கு போக முடியும். அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு நடக்கும்போது தான் சரியான இலக்கை நம்மளால அடைய முடியும். கர்த்தர் நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்காரு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிச்சயமா ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை நம்ம அடையணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தினந்தோறும் தியானிக்கணும். தினந்தோறும் வாசிச்சு அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஒன்று சொல்லுவாரு, நம்ம அதை வேற மாதிரி புரிஞ்சுட்டு நடக்கும்போது நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த வழி பயணத்துல நம்ம வழி மாறி போகணும்னு சொன்னா அது 1 மணி நேரத்துலயோ 2 மணி நேரத்துலயோ திரும்ப வந்துடலாம். ஆனா வாழ்க்கை பயணத்துல நம்ம வழி மாறி போயிட்டோம்னு சொன்னா அந்த வாழ்க்கை பயணத்தை நம்மளால திரும்ப பெறவே முடியாது. நம்ம போறோம்னா ஒன்ஸ் போயிட்டோம்னா அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ நம்மளுக்கு வேஸ்ட் ஆனது தான். அதனால கர்த்தருடைய வார்த்தையில நம்ம கவனம் வச்சு கர்த்தர் மேல நம்ம கவனம் வச்சு அவர் சொல்லுகிற பாதையில நம்ம கரெக்டா போனோம்னா நம்மளுக்கான ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும். அதுக்காக தான் நமக்கு வழிகாட்டியாக ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. இந்த கூகுள் மேப் கூட நம்மளை பல விதத்துல கைவிட்டுடலாம், பல இடத்துல எடுத்துன்னு போய் முட்டு சந்தில நிறுத்திடலாம், அட்ரஸ் மாதிரி வழி மாதிரி நம்மளை போக செஞ்சிடலாம். ஆனா இந்த கூகுள் மேப், இயேசு கிறிஸ்துன்ற இந்த கூகுள் மேப் நம்மளை சரியான இடத்துல வழி நடத்தி நம்மளை நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவரா இருக்கிறார். இந்த பூலோக வாழ்க்கையில மட்டும் அவர் நம்மளை வழி நடத்துகிறவரா இல்லை, நம்மளை பரலோக தகப்பனிடத்திலும் கொண்டு போய் சேர்க்கிற வழி அவரே என்று யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பாருங்க, இயேசுதான் நம்ம பரலோக தகப்பனிடத்துல போய் சேருகிற வழியா இருக்கிறார். அவர் தான் சரியான கூகுள் மேப், அவரே வழி. அவரை பற்றி கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும். கர்த்தர் நல்லவர்.